நிம்சு, என்னடி இது? குளுக்கோஸ் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கண்ணே முழிக்கல. அதான்டா எனக்கும் தெரியல. நானும் பேசிட்டு தான் இருக்கேன், கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, முத்து அண்ணா எங்க தாண்டா போனாரு? கால் பண்ணியா இல்லையா? பக்கத்துல வந்துட்டாராமா, 10 நிமிஷத்துல வந்தரேனாரு. ஏதோ ரைஸ்வெல் விஷயமா வெளியூர்ல ஏதோ போய் பேச போயிருக்காரு. அந்த கேப்ல தான் இவ்வளவோ நடந்து போச்சு. சரி சரி. டேய், உனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகலையா? போனும்டி, அதுக்குள்ளதான் இப்படி ஆயி போச்சு. எப்படி உங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு போறது? அவர் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துனதுக்கு அப்புறமா தெம்பாயி கண்ணை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இன்னமும் தூங்கிட்டே இருக்காங்க. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவர் வந்தா சரியாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். முத்தோண்ணா, ஏமா வேதாக்கு என்னமாச்சு? ஏமா தூங்கிட்டு இருக்கா? என்னமா எதுவும் பிரச்சனையா? அண்ணா பதட்டப்படாதீங்க. வேதாக்காக்கு மயக்கம் வந்துருச்சு. குளுக்கோஸ் ஒரு பாட்டில் ஏத்தி இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசுனீங்கன்னா சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, வேதா வேதா, இங்க பாருங்க, எங்க போனீங்க? டே, அதான் சொன்னேலடா, ரைஸ் மில் விஷயமா வெளியே போய் பேசிட்டு வந்தேன்னு. ரைஸ் மில் விஷயமா பேசுறதுக்கு என்ன ரஷ்யாக்கா போனீங்க? ஏன்டா என்னமோ 4 ஃபிளைட் ஏறி வர மாதிரி இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? நான் எப்ப போன் பண்ணேன்? டே, அது பேசிட்டு இருந்ததுனால அப்படியே பாதியிலே வர முடியலடா. ஆமா 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 ஆமா, இவங்க எல்லாம் அப்படியே மாநாடு நடத்தி ஒரு தெருவுக்கு ஒரு ரைஸ் மில் வைக்க போறாங்க. அப்படியே பாதியில வர முடியலையா? ஏங்க, பொண்டாட்டியை விட அப்படி என்னங்க உங்களுக்கு முக்கியம்? டே, என்னடா நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? சாருக்கு அப்படியே வேலை கிடைச்சோனே கொம்ப முளைச்சிருச்சோ? இத்தனை நாளா இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன நீ என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு வர? இல்லங்க, பொண்டாட்டியை விட அப்படி என்ன ரைஸ் மில் முக்கியம்னு கேட்டேன். எல்லாமே முக்கியம் தான். நீங்க எல்லாம் இருக்கீங்க, கூட இருந்து வேதாவை பாத்துக்குவீங்கன்ற தைரியத்துலதான் எல்லாம் முடிச்சிட்டு வரலான்னு வந்தேன். ஏங்க, வேலைக்கு கூட போகாம நின்னுட்டு இருக்கேங்க. வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிறத விட உனக்கு வேலை முக்கியமோ? ஹாத்தி, உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது. உங்க பொண்டாட்டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆளு. டே, அதை ஏன்டா பண்ணி ஞாபகப்படுத்துற? இருடா, அவ இன்னும் கண்ணே முழிக்கல. வேதா வேதா, எந்திரி வேதா, என்னாச்சு உனக்கு? என்னங்க வேதாக்கா, கண்ணு முழிச்சிட்டாங்க அக்கா. என்னங்க எங்கங்க போனீங்க? எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பயந்துட்டாங்களா? எதுக்கு? வேதா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ எப்படி இருக்க? உனக்கு நல்லா தானே இருக்கு? போங்கங்க, என்ன அப்புறம் பேசணும்? நைட்டு ஃபுல்லா நீங்க வரவே இல்லை. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னது, நைட்டு ஃபுல்லா வரலையா? ஐயோ வேதா, அதான் இப்ப வந்துட்டேன்ல. நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. சரி விடு, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? இங்க பாரு, இப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்க. உடனே இப்படி தேம்பி தேம்பி அழுவாத, மறுபடியும் மயக்கம் வந்துடும். ஆமா போங்க, எனக்கு மயக்கம் வந்ததுக்கு காரணமே நீங்க தான். இத்தனை வாட்டி போன் பண்ண, நீங்க போனே அட்டென்ட் பண்ணல. ரைஸ் மில்லே தூங்கிக்குவேன், 2 நாள் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரலான்னு நான் ரைஸ் மில்லுக்கே வந்தேன் தெரியுமா? என்னது, ரைஸ் மில்லுக்கு வந்தியா? ஆமா வந்தேன், ஆனா நீங்க ரைஸ் மில்லையும் இல்ல. அக்கா, அந்த நைட்ல ரைஸ் மில்லுக்கு போனீங்களா? என்ன சொல்றீங்க? எத்தனை மணிக்கு வந்த? 11:30 மணி இருக்கும். அகரனை தூக்கிட்டு ரைஸ் மில்லுக்கு வந்தேன். அகரனையும் கூட்டிட்டு? ஆனா நீங்க அங்க இல்ல. எங்கங்க போனீங்க? இத்தனை வாட்டி உங்களுக்கு போன் பண்ண, என் போன் அட்டென்ட் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணலல. இவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரே. வாழ்க்கையிலே வாட்டி வீட்டுல தங்காம வெளியே தங்கியிருக்காருன்னா என்னவா இருக்கும்? ஏங்க, என்னங்க சொல்றாங்க அவங்க? டே, அவ ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கா. நானா ரைஸ் மில்ல தாண்டா இருந்தேன். இல்ல இல்ல, நான் ரைஸ் மில்க்கு வந்தேன். அங்க மணி என்ன கூட படுத்திருந்தாரு. அவர்கிட்ட எழுப்பி கேட்டேன். எழுப்பி கேட்டியா? ஆமா, நீங்க அப்பவே வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு மணி என்ன சொன்னாரு. அதுலயும் என்னைக்கும் இல்லாம 4 மணிக்கே கிளம்பிட்டதா சொன்னாரு. சாயங்காலம் 4 மணிக்கு நீங்க ரைஸ் மில்ல விட்டு கிளம்பி இருக்கீங்க, வீட்டுக்கு வரவே இல்ல. எனக்கு எவ்வளவு பயமா இருந்திருக்கும். அந்த பயத்துலதான் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏங்க இப்படி பண்ணீங்க? அது ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா கூட இருக்கட்டுமே, நான் எத்தனை வாட்டி போன் பண்ணல, ஒரு வாட்டி அட்டென்ட் பண்ணி பேசி இருக்கலாம்ல. ஐயோ வேதா, நான் சைலண்ட்ல போட்டேன். உன் மேல கோவமா இருந்தேல, அதான் சைலண்ட்ல போட்டுட்டேன். நீ ரைஸ் மில்க்லாம் வந்து என்ன தேடுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணதே இல்ல, அதனால நானும் அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானும் அகரன் குட்டியும் 11:30 மணிக்கு உங்களை ரைஸ் மில்ல வந்து பார்த்தோம். நீங்க இல்லன்னு சொன்னோன்னே நான் ரொம்ப உடைஞ்சிட்டேங்க. இல்லையே, இவர் இப்படி பண்ற ஆள் இல்லையே. என்னதான் கோவமா இருக்கட்டுமே, அது வீட்டுல வந்துட்டு பேசாம இருந்தா என்ன? இப்படிதான் ரைஸ் மில்ல தூங்கிட்டு இருப்பீங்களா? அகரன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்.
இவங்க வாயால வெளியில சொல்லிட்டாங்க. ஆனா அகரனால தாங்கிக்க முடியுமா? இல்ல அவனாலதான் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இப்படி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓ, நிம்மதி, நீ எந்திரிச்சு வா. அவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. நீ வா, நம்ம போலாம். சரிடா. வேதாக்கா, உடம்ப பாத்துக்கோங்க. நான் அப்புறம் வரேன். இப்ப சந்தோஷமாடி? நல்லா அவன்கிட்ட மாட்டி விட்டுட்டல. நான் என்னங்க மாட்டி விட்டேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். இங்க பாரு, உனக்கு 2 நாள் நான் டைம் கொடுத்துட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் நீ பண்ற நிறைய வேலைய நான் மறைச்சு ரூம்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. அதனாலதான் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். சும்மா அழுது தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் சொன்ன விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டியா? என்னங்க இப்ப கூட வந்து அதையே கேக்குறீங்க? எனக்கு உன்கிட்ட இருந்து வேணுங்கிறது டைவர்ஸ், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா குடும்ப பொண்ணா நடந்துக்க போறதில்ல. எவ்வளவோ விஷயங்கள் பொறுத்துதான் இந்த விஷயத்துல நான் வெடிச்சிட்டேன். நான் கேக்குறத எனக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. தேவையில்லாம அழுது குடும்பத்துக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இந்த குடும்பத்துல இருக்க எனக்கு பிடிக்கலங்க. அது ஒரு தப்பாங்க? எத்தனையோ பேர் தனி கொடுத்துட்டு போறாங்கல்லங்க. ஏன் நம்ம தனி கொடுத்துட்டு போக கூடாதா? போக கூடாது. நான் உன் கூட தனி கொடுத்துறதுக்கு வர மாட்டேன். எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். உனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லனா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாத வேதா. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப கூட பாத்தியா, நீ மயக்கத்துல இருந்தப்ப நிம்மதியும் ஆதியும் அவங்களோட வேலையில விட்டுட்டு உன்னை ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரிப்ஸ் ஏத்தி மறுபடியும் உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதை விட உனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைக்குமாடி? எப்படி இந்த குடும்பத்தை விட்டு போகணும்னு உனக்கெல்லாம் மனசு வருது? ஆதி எனக்கு பதறிட்டு போன் அடிச்சான். நான் வேகமா ஓடி வரேன். இங்க பாரு, இந்த 2 நாள் டைம்குள்ள நீ உன்னோட முடிவை எனக்கு சொல்லியே ஆகணும். என்னங்க இந்த என்னங்க நொன்னங்கன்னு அழுதுட்டு பேசுறது, அப்புறம் தேவையில்லாம எனக்கு போன் அடிச்சு என்ன கட்டுப்பேத்துறதுன்னு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. உன்கிட்ட சொன்னதுதான், இந்த 2 நாள் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இந்த விஷயம் ஆதிக்கும் நிம்மதிக்கும் தெரியவே கூடாது. என்னங்க அது? தெரியக்கூடாதுன்னு சொல்றேன்ல. இந்த 2 நாளும் எனக்கு வெளியூர்ல வேலை இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போறேன். ஆனா நான் இந்த 2 நாளும் இங்கதான் இருக்க போறேன். வீட்டுக்கு வரமாட்டேன். உனக்கு இந்த குடும்பம் தேவையா இல்ல டைவர்ஸ் தேவையான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனா இப்ப சொல்றேன், இந்த 2 நாளும் நீ என்ன தொந்தரவே பண்ணக்கூடாது. 2 நாள் முடிஞ்சோனே 3ஆவது நாள் நானே வருவேன். அப்ப நீ உன்னோட முடிவை என்கிட்ட சொன்னா போதும். அது வரைக்கும் தயவு செஞ்சு சொல்றேன், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாத. அகரனுக்கு ஒன்னும் ஆகாது. அவன் ஏன் புள்ள, ஏன் ரத்தம். அவன் என்ன தேடினாலும் என்ன புரிஞ்சுக்குவான். நீ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாம இருந்தீனாலே நான் நிம்மதியா இருப்பேன். என்ன சொன்னது புரிஞ்சுதா? என்னங்க என்னங்க எனக்கு இது சரியா வரும்னு தோணலைங்க. நான் வேணும்னா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்காம இருக்கேன், உங்ககிட்ட பேசாம கூட இருக்கேங்க. ஆனா தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்கங்க. வீட்டுக்கு வராம மட்டும் இருக்காதீங்க. எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாதுங்க. உன்னால எப்படி என்ன பார்க்காம இருக்க முடியாதோ அதே மாதிரி என்னால உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? போதும் சாமி, உன்னெல்லாம் என்னால வச்சுட்டு சமாளிக்க முடியாது. தயவு செஞ்சு விட்டு, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. 2 நாள் கழிச்சு நானே வரேன். இருங்க இருங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு போறாரு? நான் என்ன சொன்னேன்? அகரனை ஆதிக்கிட்டையும் நிம்மதிக்கிட்டையும் தரக்கூடாதுன்னு சொன்னேன். இது ஒரு விஷயமா? இதுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போறாரு. நேத்து நைட்டு வீட்டுக்கு வரலன்னு தானே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இப்ப மறுபடியும் இப்படி சொல்லிட்டு போன நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இன்னைக்கு நைட்டும் வர மாட்டாரு, நாளைக்கும் வர மாட்டாரு, இப்பதான் வருவாரு. வந்து என்ன நான் முடிவை சொல்லணும்? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தெரியாதனமா அந்த மனுஷனை கட்டி தொலைச்சிட்டு இப்ப குடும்பம் என் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த குடும்பத்துல என்னதான் இருக்கு எனக்கு புரியவே இல்ல. ஒரு நல்ல ஆம்பளைனா என்ன பண்ணிருக்கணும்? சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவரோட பங்கை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு தனி கொடுத்துட்டு வச்சா என்னவா? அம்மா வேணும், தம்பி வேணும், தங்கச்சி வேணும், தாத்தா வேணும், ஆனா பொண்டாட்டி புள்ள மட்டும் வேண்டாம். இப்படி எல்லாம் இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா? இந்த மனுஷனை தவிர யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை விட்டுட்டு போகவும் முடியல. இவரு கூடவே இந்த குடும்பத்துல எனக்கு இருக்கவும் பிடிக்கல. இப்ப என்னதான் நான் பண்ணுவேன்? என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே. ஆதி, என்னடா அது? நம்ம ஒண்ணு நினைச்சா பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. நானும் அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணன் இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. வேதா அவங்க மேல இவ்வளவு கோபத்துல இருப்பாரா? ஆமாடா, எனக்கும் அதுதான் புரியல. ஆதி,
ஒருவேளை தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சது வேதாக்கா தானே அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சோ? ஹே ஆமால, ஒருவேளை இருக்குமோ? இருக்கலாம்டா. ஏன்னா சும்மா சின்ன விஷயத்துக்குலாமா அண்ணன் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாரு. தாத்தாக்கு ஒண்ணுனா முதல்ல துடிச்சு போறது முத்து அண்ணாதான். உன்னை விட தாத்தாவை அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப அவரை கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சது வேதாக்கான்னு தெரிஞ்சதுனால கூட அண்ணன் டிவோர்ஸ் கேட்கலாம்ல. கரெக்ட் தான், கண்டிப்பா கரெக்ட் தான். ஏன்னா அண்ணன் கண்டிப்பா இதை சும்மா விட மாட்டாரு. இது யாரா இருந்தாலும் கோபம் வரும்ல. ஒருவேளை தாத்தாக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? ஆமா, எனக்கு என்னவோ அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க விஷயத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எடுத்தோடே போய் மூக்க நுழைச்சா விஷயம் இன்னும் பெருசாயிடும். ஆதி, எதுக்கும் நீ அண்ணனை கொஞ்சம் கண்காணிச்சுக்கோ. ஏண்டி அப்படி சொல்ற? இல்ல, நைட்டெல்லாம் அண்ணன் வெளியே ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்பயும் வேதாக்கா ரைஸ் மில்ல போய் பார்த்துருக்காங்க. அங்கேயும் இல்லனா அண்ணன் எங்க போயிருப்பாரு? அவர் ஏதாவது டிப்ரெஷன்ல தப்பான முடிவு எடுத்துட போறாரு. தப்பானா நான் தப்பா சொல்லல. இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறது அந்த மாதிரி எதுவும். வீட்லயும் டிப்ரெஷன், வேலையிலயும் டிப்ரெஷன்னா கண்டிப்பா அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொல்றேன். நீ சொல்றது புரியுதுடி, நீ சொல்றது கரெக்ட் தான். எதுக்கும் ஒரு கண்ணு அண்ணன் மேல வச்சுக்கிறேன். சரி. சரிடி, ஸ்டேஷன் கிளம்பணும், டைம் ஆகுது. அதுக்குள்ள போனா? இரு. ஹலோ சார். ஆதி சார், நான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன் சொல்லுங்க. அந்த ட்ரெயின் டீடைல்ஸ் பத்தி ஏதாவது கிடைச்சதா? சார், அதை பத்தி பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா, கரெக்டா நீங்க சொன்ன டீடைல்ஸ் படி செக் பண்ணும்போது அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல 2 ட்ராக்ல ஒரே ஒரு ட்ரெயின் தான் நின்னுட்டு இருந்திருக்கு. ஓகே. அதுவும் திருச்சி டு தஞ்சாவூர் போற ட்ரெயின் தான். சோ 25 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா ஒரு வேலை ட்ரெயின்ல ஏறி இருந்தாருன்னா தஞ்சாவூர் தான் போயிருக்கணும். தஞ்சாவூர் தானா? அப்ப பக்கத்துல தானா? ஆமா சார். அது மட்டும் இல்ல சார், சின்ன வயசு போட்டோ கூட கொடுத்திருந்தீங்கல்ல, அதையும் ட்ரேஸ் பண்ணியாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, இமிடியேட்டா ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். இப்போ வந்துடுறேன். ஓகே சார், வாங்க. பாய். பாய். நிம்ச, ஏய் என்னாச்சு? என்னடி ஆச்சு? திடீர்னு இந்த போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்க? அண்ணன். ஏய், நான் தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னேல, அதுக்கப்புறமும் ஏண்டி அழுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் இல்லடா. இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பர்த்டே. என்னது? இன்னைக்கு பர்த்டேவா? ஆமா, வேதாக்கா மயக்கம் போட்டிருந்தனாலையும் வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருந்தனாலையும் தான் நான் உன்கிட்ட சொல்லல. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. ஒரு வருஷமும் பர்த்டே அன்னைக்கு இந்த போட்டோ பார்த்து நான் அழுதுகிட்டே இருப்பேன், ஏங்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது சூர்யா அண்ணா வந்துட மாட்டாரா, என்கிட்ட வந்து பேச மாட்டாரான்னு நான் ஏங்கிட்டே இருப்பேன்டா. ஐயோ நிம்ச, இங்க பாரு, அழாத. நானும் அழுது உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு தாண்டா பாக்குறேன். ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஐ எம் சோ சாரி. ஏய், என்கிட்ட அழாம இவரை யார்கிட்ட அழ போற? அப்படி இல்லடி, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே உங்க அண்ணனை உன்கிட்ட சேர்த்து வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணாம மட்டும் இரு. உன்னையும் பிரஷர் பண்ற மாதிரி இருக்கு, நீ பொறுமையாவே பண்ணு. சரிடி, நீ அழாம இரு. இப்பவே ஒரு முக்கியமான வேலையா தான் போறேன். நான் முடிச்சிட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன், சரியா? நீ பார்த்து போயிட்டு வா, என்ன பத்திலாம் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமாவே நான் இப்படிதான் இருக்கேன். அதெல்லாம் நீ ஒன்னும் மைண்ட் பண்ணிக்காத. சரிடி, சரி அழாம பேசு. நானும் வெளியே போய் வேலை பார்க்கணும்ல. இல்லடா, நான் அழல. ஐ லவ் யூ. நீ போயிட்டு வா. லவ் யூ டூ. அதே அழுதுட்டு தான் சொல்ற. சரி, எனக்கு புரியுது, நீ ஃபீல் பண்ணாம இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. எம்மாடி சுடர்கண்ணு. அம்மா வாங்கம்மா. யாக்கண்ணு, ஹோட்டல் ஒண்ணு திறக்காம இருக்குது. வடை போடலான்னு மாவை தேடினேன், வடை மாவையும் காணா. சரி, இட்லி அது போடலான்னு இட்லி மாவையும் தேடினேன், அதையும் காணா. யாக்கண்ணு, ஒண்ணு பண்ணலையா? உடம்பு எதுவும் சரியில்லையா? சொல்லி இருந்தா நானும் அதை பண்ணிருப்பேன்ல. இல்லம்மா, உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு.
ஐயா யாக்கண்ண உன் குரல் இப்படி ஒய்யின்னு போயிருச்சு, என்னாச்சு? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஐயா உனக்கு பையன் வேற இருக்குதா கண்ணு? சொன்னதே இல்ல. வந்து 2 நாள் தானே ஆகுது, அதான் எனக்கு ஒண்ணு தெரியல கண்ணு. பையன் எங்க இருக்கா? அப்படி வெளியூர்ல வேலை பாக்குறாப்லையா? சரி நீ போய் அவரை பாக்கலையா, இல்ல அவர் தான் இங்க வரலையா? பிறந்த நாள் அதுமா, ஏன் மூஞ்ச சோகமா வச்சிருக்கிற? நல்ல கலகலன்னு சிரிச்சிட்டு புள்ளைட்ட நல்ல 4 வார்த்தை பேசு. நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா எனக்கு தான் என் புள்ள எங்க இருக்கானே தெரியலையே. பிறந்த நாள் அதுமா அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட கொடுத்து வைக்காத பாவியா போயிட்டேனே. ஐயா என்ன கண்ணு, என்ன இப்படி சொல்லிவிட்ட? கண்ணு என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. உன் புள்ள எங்க கண்ணு? என் புள்ளைய நான் தொலைச்சிட்டேம்மா. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் புள்ளைய நான் தொலைச்சிட்டேனே. என்ன கண்ணு சொல்ற? புள்ளைய தொலைச்சிட்டியா? ஆமாம்மா, என் புள்ளைய நான் தொலைச்சிட்டேன். என்ன கண்ணு 25 வருஷமாவா உன் புள்ள உனக்கு கிடைக்கல? ஆமா எங்க தொலைச்ச, என்ன ஆச்சு? அப்பதாம்மா என் பொண்ணு பிறந்தா. நாங்க எல்லாரும் குடும்பமா ஊருக்கு போலான்னு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம். அப்ப என் பையனை ரயில்வே ஸ்டேஷன்லயே தொலைச்சிட்டேம்மா. என்னது 25 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சிட்டாங்களா? ஏ கண்ணு நீ என்ன சொல்ற? 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் புள்ளைய ரயில்வே ஸ்டேஷன்ல தொலைச்சியா? ஆமாம்மா, தொலைச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அழுதுட்டு அவனை தேடிட்டே இருக்கேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த மூச்சை அவனுக்காக தான் வச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்த உடனே நான் செத்து போயிருவேன். எனக்கு அவனை பார்க்கணும். ஐயோ கண்ணு என்ன இப்படி எல்லாம் பேசுற? சரி உன் புள்ள பேர் என்ன கண்ணு? என் பிள்ளைக்கு பேரு சூர்யாமா. ஆசை ஆசையா வச்சேனே. என்ன கண்ணு சொன்ன? உன் புள்ள பேரு சூர்யாவா? ஆமாமா, அவன் பேரு சூர்யா. பார்க்க அழகா லட்சணமா இருப்பான். அந்த சூரியனே வந்து எனக்கு பிறந்தான்னு சொல்லிதான் அவனுக்கு சூர்யான்னு பேரு வச்சேன். ஏ கண்ணு உன் புள்ள போட்டோ எதுவும் உன்கிட்ட இருக்கா? இருக்கும்மா, ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு. என் பொண்ணு பிறந்தோடனே அவன் மடியில உட்கார வச்ச ஒரு போட்டோ எடுத்தான். அது மட்டும் தம்மா இருக்கு. அந்த போட்டோவை காட்டு கண்ணு, நான் உன் பிள்ளைய பார்க்கணும். அந்த போட்டோ அந்த கபோர்ட்ல வெளியே இருக்கும்மா. என் பொண்ணு ஒட்டி வச்சிருக்கா. அவன் எப்போதுமே அவங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு அவங்க அண்ணாவை கூடவே இருக்கிற மாதிரி தான் நினைப்பா. அந்த கபோர்ட்ல தாம்மா இருக்கு, நான் காட்டுறேன். ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ. நம்ம அப்பத்தாக்கு சூர்யா சுடரமாவோட பையன் தானே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதத்தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். அடுத்த எபிசோட்னா நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு கிடையாது. இந்த காலையிலேயே போஸ்ட் போட்ட மாதிரி அடுத்த எபிசோட் சாயந்தரமே வரப்போகுதுங்க. இது ட்விஸ்ட் வீடியோ அப்படிங்கறதுனால ஒரே நாள்ல கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஒரே நேரம் 40 நிமிஷம் வீடியோ போடுற அளவுக்குலாம் நம்மளுக்கு டைம் இல்ல. அதை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி போடுறேன். ஈவினிங் 6:30 மணிக்கு மறக்காம வந்துருங்க. அப்புறம் முத்துமொழி வேதா கான்வர்சேஷன் பாத்தீங்களா? ஒருவேளை நிம்மதி சொல்ற மாதிரி தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு போக வச்சது வேதா தானே முத்துமொழிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்றாரோ? எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வெண்டைக்காய் வறுவல். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னடா சண்டே அதுமா வெஜ்ஜுன்னு நினைக்காதீங்க. பக்கத்துல ஒரு கோவில்ல இன்னைக்கு பூச்சொரிதல் விழாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வீட்ல வெஜ். ஆனா சும்மா விடுவோமா? நேத்து நான்வெஜ்ல எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. ஓகே மக்களே, உங்க எல்லாரையும் சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். பாய்.